أستعيذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன 7வது எபிசோடில் உண்மையான இறைவன் அல்லாஹ்வை எப்படி அறிவது என்ற தலைப்பில் இதுவரை 7 எபிசோடுகள் போயிருக்கின்றன. அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன், உண்மையான இறைவனை எப்படி கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி, உங்களில் இருக்கும் உயிர், உங்களுடைய உயிரை வைத்துதான் உங்களுடைய இறைவனை நீங்கள் காண முடியும். காண முடியும் என்றால் அறிய முடியும். உண்மையான இறைவனை அறிவதற்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய உயிர் மட்டும்தான். இதை வைத்துதான் நீங்கள் அறிய முடியும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உயிர் முதலில் உலகத்தில் எப்பொழுது உண்டாகியது? இந்த உயிர் எப்பொழுது உலகத்தில் உண்டாகியது? இதற்குரிய நம்பர் ஒரு ஆயத்து இருக்குது குரானில், அந்த வசனங்கள் இருக்குது. அந்த நம்பரை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். 38 38வது அத்தியாயத்தில் சூறாவில் 72 38ல் 72ல் என்ன போட்டிருக்கிறது என்றால், அவன்தான் தன்னுடைய கைகளால் மனிதனின் உருவத்தை சமைத்து செய்து, அது ஒரு பொருளாக நிற்கிறது. உயிரற்ற பொருளாக மண்ணால் படைக்கப்பட்டான் முதல் மனிதன். அவனுக்கு எல்லோரும் பார்க்கின்றார், வானங்கள், பூமி, மலக்குகள், ஜின்கள் கூட்டத்தின் அனைவரும் பார்க்கின்றார்கள் ஒரு உருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது. பின்னர் அந்த உருவத்தின் மீது அல்லாஹ் தன்னுடைய ரூஹ், தன்னுடைய ஆவி, தன்னுடைய உயிரை அந்த உருவத்தின் மேல் ஊதும் பொழுது அவன் மனிதனாக ஆகிவிட்டான். மனிதன் என்றால் உயிர் இருக்கக்கூடிய ஒரு உருவம். இப்பொழுது மனிதனாகிவிட்டான். எல்லோரும், உலகமே, அகிலங்கள் அனைத்தும் பார்க்கின்றன, ஒரு புதிய படைப்பை பார்க்கின்றன. இது குரானில் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது குரானில், இந்த வேதத்தில் அல்லாஹ் என்கின்ற இறைவன் தன்னை பற்றி கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஒரு புத்தகம் என்ன சொல்லுகின்றது, மனிதனின் படைப்பை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டு கொண்டிருக்கின்றேன். இன்னொரு நம்பர் இருக்குது, 15ல் 28 15வது சூறாவில் 28வது வசனம். அதையும் நீங்கள் படித்து கொள்ளலாம், மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். இப்படிதான் உயிர் உண்டாகியதோ என்ற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மற்றவர்கள், மற்ற மதத்தினர், மற்ற கடவுள்கள் மனிதனின் படைப்பை பற்றியும் உயிரை பற்றியும், இந்த 2 விஷயங்களை பற்றியும் என்ன சொல்லுகின்றன என்று படித்து தாராளமாக நீங்களும் சொல்ல வேண்டும். இது ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த உயிர் வந்ததும் அந்த மனிதன் கண்ணால் பார்ப்பதும், நடப்பதும், செயல்படுத்துவதும், கைகளுக்காக ஆசை, உடல் ஆசை அனைத்தும் நடக்கின்றன அந்த மனிதனுக்கு. இவ்வாறு தன்னுடைய சக்தியை அந்த மனிதனுக்கு ஊதிய பொழுது அவன் மனிதனாக ஆகிவிட்டான். உயிருள்ள ஒரு மனிதன். உயிர் இல்லாவிட்டால் வெறும் பாடி. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உயிர் இருந்தால் மனிதன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது இந்த உயிருக்கு உருவம் கிடையாது. அல்லாஹுக்கும் உருவம் கிடையாது. இந்த உயிரை நீங்கள் பார்க்க முடியாது. யாரிடமிருந்து இந்த உயிர் வந்ததோ அந்த இறைவனாகிய அல்லாஹையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உயிரை நீங்கள் தொடவும் முடியாது. அந்த அல்லாஹையும் நீங்கள் தொட முடியாது.
மேலும் இந்த உயிரை உங்களால் உணரக்கூடிய முடியாது, உணரவும் முடியாது இந்த உயிரை. இதுவரை உயிரை உணர்ந்தவர்கள் எவரும் இல்லை. அதேபோல் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அல்லாஹ் என்ற இறைவனை உணர்ந்தது எவனும் கிடையாது. இப்பொழுது இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இப்பொழுது 4 விஷயங்களில் பார்த்தீர்கள். என்ன? அல்லாஹ் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம், விளக்கம், வேறு எந்த விதமான விஷயம் இது சொல்ல முடியாது இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு. அதேபோல் இந்த உயிர் என்ற வார்த்தைக்கு உ, இ, இர் இந்த 3 எழுத்து தான். இதுக்கு நீங்க விளக்கம் ஒரு காலும் சொல்ல முடியாது. நன்றாக யோசிப்பார். நான் சொல்வது சரியா தவறா என்று நன்றாக யோசிப்பார்கள். இந்த உயிருக்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? Can you explain the word, the life, soul? Can you explain? Or give meaning to this word? உயிர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் சொல்ல முடியுமா? விளக்கம் இருக்கட்டும், அர்த்தம் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இப்பொழுதுதான் இதை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். இனிதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உயிரை தொடவும் முடியாது, அதற்கு விளக்கம் சொல்ல முடியாது, அதற்கு அர்த்தமும் சொல்ல முடியாது, உங்களால் அந்த உயிரை உணரவும் முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த உயிர் உங்கள் உடலில் இருக்கின்றது. இது யார் ஏற்படுத்தியது என்றால், நான் தான் இந்த உயிரை உண்டாக்கினேன் என்று இறைவன் கூறுகின்றான். The first time நீங்க இந்த உயிரை பற்றி உலகத்துக்கு அல்லாஹ் வெளியிடுகின்றான். இந்த உயிர் மூலமாக ஒரு பொருள், ஒரு உருவம், ஒரு மனிதன் உண்டாகின்றான். இப்பொழுது இந்த உயிரை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய இறைவனை அறிய முடியுமே தவிர, வேறு எக்காரணத்தை கொண்டும், எந்த உதாரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த உங்களுடைய இறைவனை அறிய முடியாது. இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்வதற்கு முக்கியமான உதாரணம், அவன் ஏற்படுத்திய இந்த உயிர் உருவம் கிடையாது. உங்களை எப்படி அது ஆட்டி படைக்கிறது, எப்படி உதவி செய்கிறது, இந்த மனிதனை எப்படி அது நடத்துகிறது என்பதை நன்றாக பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். அதே போல்தான் இந்த இறைவனாகிய அல்லாஹ் இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அனைத்தும் அவனுடைய சட்டத்தால், அவனுடைய காரியத்தால் நடந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அந்தஸ்தில் இருக்கின்றான். அந்த இறைவனுடைய அனுமதி கொண்டுதான் அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகில் அனைத்து நிகழ்ச்சிகளும் அவனுடைய அனுமதியின் பேரில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த உயிர் எப்படிப்பட்டது என்பதை சிறிது கவனிப்போம். இந்த உயிர் இருக்கின்றது, உங்களை கேட்டு வந்ததா அந்த உயிர் உடலுக்குள், அல்லது நீங்கள் வரவழைத்தீர்களா இந்த உயிரை, அல்லது நீங்கள் உருவாக்கினீர்களா இந்த உயிரை? அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் என்னுடைய ரூஹிலிருந்து, என்னுடைய ஆவியிலிருந்து ஊதிய பின் அவன் மனிதனாக ஆகின்றான் என்று திட்டவட்டமாக இந்த புத்தகத்தில் கூறுகின்றான். அதேபோல் உங்களுடைய புத்தகம், உங்களுடைய மதங்கள் இந்த மனிதனின் படைப்பை பற்றியும் உயிரை பற்றியும் என்ன சொல்லுகின்றன, எவ்வாறு விளக்குகின்றன என்பதையும் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் மனிதர்களுக்கு. இந்த புத்தகம் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லுகின்றான், மனிதர்களுக்காக இந்த புத்தகத்தை நாம் அருளியுள்ளோம். நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு இந்த புத்தகத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். இது உண்மைதானா, சரிதானா என்பதை பார்ப்பதற்காக. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, இந்த உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்தால்
தாராளமாக உங்க இறைவனை நீங்கள் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க வழிவகுக்கும். இந்த உயிர் உங்களிடம் இருக்கும் வரையில் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கின்றது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. இந்த உயிரை உங்கள் விட்டு அல்லாஹ் நீக்கும் பொழுது, உயிரை பறிக்கும் பொழுது, உங்களை கேட்டுக்கொண்டு உயிரை பறிக்கவில்லை. நீங்கள் போன்னு சொன்னாலும் அது போகாது. அதுக்கென்று ஒரு டைம், ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் தான் உன் உடலை விட்டு அந்த உயிர் பிரியும். உனக்கு மரணம் ஏற்படுகின்றது. நான் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன். இந்த உயிரை பற்றி என்னைக்காவது சிந்தனை செய்தீர்களா? எப்படி அல்லாஹை அறிவது என்றால், இந்த உயிர் இருக்கின்றது. என்னைக்காவது நான் உயிரை பார்த்தால்தான் நம்புவேன். நான் உயிரை கண்ணால் கண்டால்தான் அல்லாஹ் இருக்கிறான் என நம்புவேன். அல்லாஹ் இருக்கிறான் என நம்புவேன். அப்புறம் பார்ப்போம். இந்த உயிரை நான் கண்ணால் பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கின்றீர்களா? சொல்லுங்கள். சிறிது சிந்திச்சு பாருங்கள். இந்த உயிரை நான் கண்ணால் பார்க்கும் வரை நம்ப மாட்டேன் என்று எந்த மனிதனாவது என்னைக்காவது சொல்லியிருக்கின்றானா? நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ கண்ணால் தெரியாததையும், அது எப்படி இருக்கும் என்று இதுவரை புரியாமல் இருக்கும் பொழுது, அதனுடைய அர்த்தம், பொருள், விளக்கம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது, எப்படிப்பா உயிர் இருக்கிறது என நம்புகின்றாய் அதை? என்ன ஆதாரத்தை நம்புகின்றாய்? நீ தான் எதுக்கெடுத்தாலும் கேள்வி மனிதனே கேள்வி கேட்பாயே! இதை மட்டும் ஒண்ணும் சொல்லாம வாங்கி வச்சுக்கிற உயிர. எங்க உயிர் போயிருமோ? எங்கேயும் விட்டு போயிருமோ? 24 நாள் பயந்துட்டு இருக்கிறிய? ஏன் அந்த மேல அது உயிர் அவ்வளோ ஆசை உனக்கு? என்ன காரணம்? சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன காரணம்? உயிர் போயிருமோ? போயிருமோன்னு அலறுறீங்களே! என்ன காரணம்? கடைசி 100 வயசு ஆனா கூட தூக்கிட்டு ஓடுறீங்களேப்பா! ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு ஓடுது. என்ன காப்பாத்துறீங்களா நீங்க? நல்லா தெரியுமே, உயிர் ஒரு நாள் அந்த உடலை விட்டு போகும். மரணம் நிச்சயம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றாக எல்லாம் தெரிந்திருந்தும், ஏன்பா உயிரை காப்பாத்த போறேன் நிக்கிறீங்க? காப்பாத்துவீங்களா? அது போற சேர்ந்து போய் தானே ஆகும். அப்போ இவ்வளவு வயசான காலத்திலும் உயிர் வேணும்னு ஒவ்வொருத்தரும் துடியா துடிக்கும் பொழுது, அந்த உயிரினுடைய மதிப்பு, மரியாதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த உயிரை தொட முடியாது, பார்க்க முடியாது, என்னவென்றே சொல்ல முடியாத அந்த உயிரை வைத்துக்கொண்டு சந்தோஷம் வாழ்கின்றீர்களே! ஏன் இந்த பேச்சு பேச மாட்டேன்றீர்கள்? நான் கண்ணால பார்த்தா நம்புவேன். இல்லாட்டி உயிர் என்ன போகட்டும். அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அதேபோல் தான் இந்த இறைவன் தன்னை சொல்கின்றான். எனினும் அந்த உயிர் என்னை பார்க்கவே முடியாது. என்னை தொடவும் முடியாது. எங்கே நெருங்கவும் முடியாது. எனக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது என்று அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அல்லாஹ் இந்த வார்த்தை என் இறைவனுடைய பெயர் கிடையாது. அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உருவமும் கிடையாது. அவனை பார்க்கவும் முடியாது. இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்று குறிப்பிடுகின்றான். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அந்த இறைவனுடைய பெயரும் கிடையாது. எப்படி உயிரை நீ ஒரு காலத்திலும் விளக்கமோ எதுவுமே சொல்ல முடியாமல் கடைசி இருக்கின்றாயோ மனிதனே, உயிருக்கு நீ விளக்கமும் சொல்ல முடியாது, அர்த்தமும் சொல்ல முடியாது. உயிர் என்றால் என்ன என்று கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. ஒரு காலம் பார்க்கவும் முடியாது. அதே போல்தான் எவனிடமிருந்து இந்த உயிர் வந்ததோ அவனும் அப்படித்தான். அந்த அல்லாஹ் ஒரு காலம் பார்க்க முடியாது. நீ தொட முடியாது. நீ அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது. அல்லாஹ் என்பது பெயர் கிடையாது. தெய்வத்தின் பெயர் கிடையாது அல்லாஹ். இதான் தன்னை பற்றியும் சொல்லுகின்றான். தன்னிடம் அந்த உயிரை பற்றியும் இப்ப நல்லா தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படிதான் இந்த உயிர் யாரால் வந்தது, எப்படி வந்தது என்று நீங்கள் சிந்தனை செய்தால்,
நிச்சயமாக இந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கு முழு வசதி அளிக்கும். முழு வழி ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டியது சிந்தனை மட்டும்தான். மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இதுதான் தெய்வம், இதுதான் அல்லாஹ், இதுதான் கடவுள், இதுதான் பேச்சே வேண்டாம். நீ ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் தன்னை பற்றி. தன் உயிர் எங்கே வந்தது? அதை சிந்திச்சா போதும். உன்னுடைய இறைவனை கண்டுபிடித்து விடுவாய். இப்ப சொல்லுங்க. இந்த இறைவனுக்கு உயிர் இல்லை என்று சொல்லுகின்றான். அந்த இறைவனிடமிருந்து வந்து ஒரு ஆத்மா, ஒரு உயிர் என கொண்டாடுகின்றேன். இதிலிருந்து நீ இந்த உலகத்தை வாழ்கின்றாய். அந்த உயிர் மீது முழு ஆசை வச்சிட்டு இருக்கிறாய். தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலேயே இது வேணும்னு நிற்கிறாய். அதே போலதான் இந்த உயிர் எங்கேருந்து வந்தது என்று நீ மட்டும் ஆராய்ச்சி செய்தால், சிந்தித்தால், உன்னுடைய இறைவனை தெளிவாக நீ அறிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த கடவுளை பற்றி அல்லாஹ் சொல்லுவது. இதை நீங்க சிந்தியுங்கள். மேலும் அவனுக்கு ஒப்பாக ஒருவரும் கிடையாது. அவன் தனித்தவன். மேலே அவன் கூறுகின்றான், அவன் தேவையற்றவன். இன்னொரு விஷயம் சொல்லுகின்றேன், அதான் முக்கியமான விஷயம். அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவரும் இவனை பெற்றதும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத். பெறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை. இவன் பிறக்கவும் இல்லை, யாரையும் பெத்தும் போடலை. இதான் முக்கியமான விஷயம்ப்பா. இதான் கடவுளுடைய உண்மையான ஒரு சூட்சுமம் என்னன்னு கேட்டால் இதான். அல்லாஹ் ஒருவன்தான். அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, இவனை யாரும் பெத்தும் போடவில்லை. அவனுக்கு ஒப்பாக ஒருவரும் கிடையாது. இதான் தன்னை பற்றி கூறுகின்றான். மேலும் எனக்கு நீங்கள் எந்தவித உதாரணத்தையும் காட்ட முடியாது, சொல்ல முடியாது. என்னை புரிந்து கொள்வதற்கு எந்தவித உதாரணமும் கிடையாது. அது மறைக்கப்பட்டுச்சு. எந்த உதாரணத்தை கொண்டு இப்படிதான் இருப்பான்னு அல்லாஹ் இப்படி இருப்பான்னு சொல்லுவீங்க நீங்க? எந்த விஷயத்தை நீங்க பேசினாலும் ஒரு உதாரணத்தை காட்டுகின்றீர்கள். இவனுக்கு உதாரணமே காட்ட முடியாதுன்னு சொல்றான். எந்த பொருளும் இவனுக்கு ஒப்பாக கிடையாது. இவனை போன்று எந்த பொருளும் கிடையாது. இதான் என்னுடைய படைப்பின் ரகசியம். நீ இப்ப எந்த பொருளை வச்சு எந்த உதாரணம் வைத்துக்கொண்டு இப்படிதான் இருப்பான் இறைவன், இதான் இறைவன் எப்படி சொல்லுவீங்க நீங்க? இதனால்தான் நீங்க பார்க்க முடியாத இறைவனை, வானங்கள், பூமி, இது அனைத்தையும் படைத்தவன் நான் தான் என்று அல்லாஹ் இந்த புத்தகத்தில் கூறுகின்றான். குர்ஆன் என்ற புத்தகத்தில் கூறுகின்றான். இவ்வளவு பெரிய வானத்தை படைத்தவன், அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வானத்தை எங்கே உட்கார்ந்து கொண்டு அவன் வானத்தை செயல்படுத்தினான், வானத்தை அமைத்தான். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தானே வானத்தை அமைக்க முடியும், பூமி அமைக்க முடியும், சூரியன், நட்சத்திரம், சந்திரன், பூமி எல்லாத்தையும் படைக்க முடியும். அவன் எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு எதையெல்லாம் செய்து முடித்தான்? எப்படி செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய வானத்தை எந்த உருவத்தால் செய்ய முடியும்? உருவத்தை வைத்துக்கொண்டு கடவுள், ஆண்டவன், அல்லாஹ் என்று சொல்ல முடியாத. அப்போ எப்படிப்பட்ட படைப்பாக இருக்க வேண்டும்? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் இப்பேற்பட்ட படைப்பை உருவாக்கி இருக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் இப்பேற்பட்ட படைப்பை, வானங்கள், பூமி, இதுக்கு மத்தியில் உள்ள அனைத்து பொருள்களையும் எப்படி படைத்தான் என்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். நீங்களாக கடவுள், தெய்வம், அல்லாஹ் என்று சொல்லிவிடாதீர்கள். புரிந்த பின்னர் தான் ஆமா இவன் தான் அல்லாஹ், இவன் தான் படைத்திருக்கிறான். அல்லது நீங்கள் எதை கண்டுபிடித்தீர்களோ இந்த இறைவன் தான், இந்த கடவுள் தான் கண்டுபிடித்தது, இந்த கடவுள் தான் வானங்களை பூமியை படைத்தது, இந்த கடவுள் தான் உயிரை உண்டாக்கியது நீங்கள் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சியின் கோணத்தில் பின்னதான் நீங்கள் சொல்ல முடியும். ஆராய்ச்சி இல்லாமல் சிந்தனையெல்லாம் பேசவே முடியாது. இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு உருவம் இருந்தால் அந்த உருவம் எப்படி இந்த வானத்தை அமைத்தது? உங்களுக்கு தெரியும். எல்லாமே உருவமாக ஆக்கிவிட்டீர்கள் நீங்கள். மற்ற எல்லா உலகத்து அனைத்து மதங்களும்
கடவுள் என்றால் உருவத்தை கொடுத்து விட்டீர்கள். இதற்கு உருவமே கிடையாது. உருவமும் சொல்ல முடியாது. இப்ப இருக்கும்பொழுது, இது யார் படைத்திருப்பார்கள் என்று மட்டும் சிந்திச்சு பாருங்க. வானங்கள், பூமி படைப்பை படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவனை அறிந்து கொள்வதற்கு, இந்த படைப்பாளனை அறிந்து கொள்வதற்கு, அவனுடைய படைப்பை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்புகளை சிந்திப்பதற்கு முன், நீ உன்னுடைய படைப்பு, மனிதனின் படைப்பு, மனிதர் உள்ளே இருக்கும் இந்த உயிர், இதை பற்றி சிந்தியுங்கள். தானாகவே உங்களுக்கு தெரிந்துவிடும். நாம் எப்படிப்பட்ட படைப்பு? இறைவன் என்றால் என்ன? இறைவனுடைய முக்கியத்துவம் என்ன? எதை நீ இறைவன் என்று சொல்லுகின்றாய்? எந்த விஷயங்கள், என்னன்னா ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ இறைவன் சொல்லிட்டா, கடவுள்னு சொல்லிட்டா, தெய்வம்னு சொல்லிட்டா, அல்லாஹ்ன்னு சொல்லிட்டா, ஒரு விஷயம் இருக்கணும். இந்த விஷயத்தை கொண்டு தான் நீ இது என்று தீர்மானிக்கின்றாய். இப்ப கடவுள் என்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவன்தான் கடவுள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நிரூபிப்பீர்கள்? எதை வைத்து இதுதான் கடவுள் என்று நிரூபிப்பீர்கள்? என்னைக்காவது மனிதன் கடவுளுடன் பேசியிருக்கின்றானா? அந்த மனிதனை காட்டுங்கள். எந்த மனிதனாவது கடவுளை பார்த்திருக்கின்றானா? அந்த மனிதனை காட்டுங்கள். இப்படியாக நீங்க சிந்தியுங்கள். இந்த உண்மையின் பக்கம் வாருங்கள். யாராவது கடவுளை நான் பார்த்திருக்கிறேன் சொன்ன மனிதன் யாரும் பார்த்திருக்கீங்களா? நான் கடவுளுடன் பேசியிருக்கிறேன் என்று சொன்ன மனிதனை பார்த்திருக்கின்றீர்களா? இதுதான் கடவுள் அப்படின்னு காட்டக்கூடிய மனிதனா இருந்தா, "எங்க எனக்கு கொஞ்சம் காட்டு" என்று நீங்க கேட்டிருக்கின்றீர்களா? அப்படி சொன்னவரும், அப்படி சொல்லியிருந்தால், நீங்கள் அவரிடம், "எங்கே காட்டுங்கள், நானும் பார்க்க வேண்டும்" என்று என்னைக்காவது கேட்டிருக்கின்றீர்களா? மனிதர்களே உலகம் கேட்கின்றேன். அப்ப எதுவுமே தெரியாமல், மனிதன் ஏற்படுத்திய கடவுள், தெய்வம் என்று சொல்லக்கூடிய கடவுளை எப்படி நாம் கடவுள் என்று ஏற்படுத்துவது, சொல்லிக்கொள்வது? இறைவன் தான் உங்கள ஏற்படுத்தினான். நீங்க எப்படி கடவுளை ஏற்படுத்த முடியும்? கடவுளை பார்த்திருந்தா தானப்பா கடவுளுக்கு உருவம் கொடுக்க முடியும். கடவுளை பேசியிருந்தால் தானே நீங்க இந்த நான் பேசிக்கொண்டேன் பாருங்கள், நான் கடவுள பேசுறேன். இதோ கடவுள் பதில் சொல்கிறார். அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். எதுவுமே நடக்காம உங்களை மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உலகம் முழுவதும் மனிதன் முடிந்தவரை மனிதனை ஏமாற்றி நம்ம பிழைப்புக்காக போய் கொண்டிருக்கின்றது. எல்லோரையும் தான் சொல்லுகின்றேன். இந்த குரானை படித்தவர் எவரும் குரானை தொட்டது கிடையாது, ஓதியதும் கிடையாது. என்னவென்றே தெரியாது அவர்களுக்கு. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஒரு கால் ஒண்ணும் தெரியாது. கேளுங்க போய். நீங்க போய் கேளுங்க. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க. உண்மையா நிரூபிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு கேளுங்க போய். அத்தோர் எல்லாம் ஓடி போயிடுவார்கள். எல்லாரையும் சொல்றேன். எல்லா மனிதர்களும் தங்களை தாங்களையே ஏமாற்றிக் கொண்டு வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. இறைவனும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறாக இருக்கும் பொழுது, இந்த வானங்கள், பூமி படைத்த இறைவனை யார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் யார் படைத்திருப்பார்கள்? இது மனிதன் படைச்சானா? அல்லது ஏதோ சக்தி வச்சுருங்க. ஏதாவது அளவுக்கு மகத்தான ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இது படைத்திருக்கிறது, உண்டாக்கியிருக்கின்றது என்று நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கின்றீர்களா? இல்லையே. கண்ணால பார்த்துறது கடவுள் கிடையாதுப்பா. தெய்வம் கிடையாதுப்பா. அல்லாஹ் கிடையாதுப்பா. கண்ணால பார்த்துட்டா. கண்ணால பார்க்க முடியாத, உருவம் இல்லாத மகத்தான சக்தி. யாவற்றின் மீதும் பெரும் ஆற்றல் உடையவன் தான் இறைவனா இருக்க முடியும் என்ற முடிவுக்கு முதலில் வருவதற்கு, நீங்க உங்களை பற்றி, உங்க உயிரை பற்றி சிந்திங்க. ஒரே உதாரணத்த அல்லாஹ் உங்களுக்கு குடுத்திருக்கிறான். உயிர். இந்த உயிரை வைத்துக்கொண்டு திடனாக சிந்தியுங்கள். எப்படி நாம் படைத்தோம்? ஏன் நாம் உயிர் வாங்கப்படுகின்றது? ஏன் சிறிது காலம்தான் வாழ்கின்றோம்? என்ன காரணத்திற்காக மரணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது? என்ன காரணத்திற்காக மரணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்தால் தாராளமாக அறிந்து கொள்வீர்கள். இறைவன் யார் என்பதை, கடவுள் யார் என்பதை, தெய்வம் யார் என்பதை வேகமாக கண்டுபிடித்தீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இப்பொழுது
சொல்லுங்கள். இதுவரை என்ன நீ புரிந்து கொண்டீர்கள்? உன்னை என்ன புரிந்து கொண்டீர்கள்? இதில் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. கேள்வியை கடவுள் சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்கள். இந்த உயிரை பற்றி என்ன விளக்கம்? மேற்கொண்டு இப்ப நீங்க சிந்திக்கலாம். சொல்லிட்டேன். உயிரை பற்றி இவ்வளவு தான் சொல்ல முடியும். நீங்க எந்த காலத்தையும் உயிர் விளக்கமே சொல்ல முடியாது. ஒரு காலம் நீ உயிருக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதை திட்டமாக கூறுகின்றேன். அப்படி இருக்க இந்த உயிரை எவன் கொண்டு வந்திருப்பான்? யார் கொடுத்திருப்பார்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் இந்த உயிரை, இந்த மனிதனை படைத்து உயிரை கொடுத்திருப்பார்கள்? ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்கள் உடலில் ஒரு காயம், ஒரு வலி ஏற்பட்டு விட்டது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். அலறி துடிக்கின்றீர்கள். உங்கள் உடம்பு அலறி துடிக்கின்றதா, கத்துகின்றதா? உயிர் துடிக்கிறதா, கத்துகின்றதா? இது உங்களால் பதில் சொல்ல முடியுமா? பெரிய அடிபட்டுருச்சுப்பா உங்க உடம்புல. ஆன்னு கத்துறீங்கப்பா. கத்துறது உன்னுடைய உடலா, உன்னுடைய உயிரா? எது கத்துது? தீர்க்கமான முடிவு சொல்லுங்க. யோசித்து சொல்லுங்க. சும்மா வாயில வந்த மாதிரி உயிர் கத்துது, உடல் கத்துது, வாய் கத்துது சொல்றாதீங்க. இந்த கேள்வி வைத்துக் கொண்டு தான் நீங்கள் இறைவன் அறியப் போகின்றீர்கள். சொல்லுங்க பார்ப்போம். எது கத்துது? எது அலறுது? அடிபடும்போது வலிக்குதா? உடம்பு வலிக்குதா? இந்த வலி உடல் கத்துதா? அல்லது உயிர் கத்துதா? 2 தான் இருக்குது உடல்ல. இது 2 எது கத்துதுன்னு நான் கேட்குறேன். சிந்திச்சு பதில் சொல்லுங்க. இப்பொழுது இதுவரை பேசியதில் 112வது சூரா, 112வது சாப்டர். அதில் 1, 2, 3, 4 4 வசனங்கள் தான். அந்த வசனத்தை திருப்பி படிங்க. எல்லோரும் படியுங்கள். இந்த புத்தகம் எல்லா கையிலும் இருக்கு, வாங்கலாம். கடையில் இருக்கு, வாங்கி படிக்கலாம். என்னதான் சொல்லுதுப்பா இந்த குரான் என்று பார்க்கக்கூடிய ஆசை உள்ளவர் வாங்கி படியுங்கள். தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றான். குல்லு வல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 13ல 13பா முக்கியமான. நீங்க இந்த இறைவனை அறிவதற்கு வேண்டிய முக்கியமான விஷயம் 13வது சூராவில் 13வது ஆயத்து வசனம். இதற்கு நீங்கள் ஒழுங்கான பதில் கூறுவீர்களேயானால் நீங்களை உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து விட்டீர்கள். அதை அறிவதற்கு நீங்கள் உலகம் குர்ஆன் முழுமையும் படித்திட வேண்டும். சிந்தித்து ஆராய்ந்து படித்திருக்க வேண்டும். இது விஷயம் புரிவதற்கு. இந்த இறைவனை அறிவதற்கு அந்த புத்தகத்தில் கூறப்பட்ட முதல் அத்தியாயத்தில் முதல் 3 வசனங்கள், 3 ஆயத்துக்களை படியுங்கள். அதில் சொல்லுகின்றான் இறைவன் முதல் ஆயத்தில் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறுகின்றான். அது 1வது சூராவில் 1வது வசனம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறுகின்றான். தன்னை பற்றி இந்த புத்தகத்தில் கூறுகின்றான். மற்ற புத்தகங்கள் அந்தந்த இறைவன் எப்படி பேசுகிறான், என்ன சொல்லுகின்றான் என்பதையும் மக்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த புத்தகத்தை சொன்னதை அப்படி சொல்லிவிட்டேன். நான் சொல்லவில்லை. ஒரு புத்தகம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். இதில் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எல்லா புகழும் எனக்கு. நான் கேட்கிறேன், புகழ் என்ற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. புகழ் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. அவன் சொல்லுகின்றான் எல்லா புகழும் எனக்கு தான், எவனுக்கும் கிடையாதுன்னு சொல்லுகின்றான். மேலும் அவன் சொல்லுகின்றான் 2 விஷயம் இருக்கு. புகழ் அல்லாஹ் என்ற விஷயம் இருக்கு. அடுத்தது அகிலங்களின் இறைவன் ரப்பில் ஆலமீன். அகிலங்களுக்கெல்லாம் நான் தான் இறைவன். அல்லாஹ் என்ற வார்த்தை இப்பொழுது இறைவனாக மாறுகின்றது. அவன் பற்றி சொல்லுவதை சொல்லுகின்றான். அவன் என்ன சொல்லுகின்றான் அதை தான் எடுத்து கூறுகிறேன். நான் எதுவும் சொல்லவில்லை.
இதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்து 1, 2, 3 ஆயிடுச்சு. அடுத்த 2வது ஆயத்தில் அர்-ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று தன்னை பற்றி உங்களிடம் மனிதர்களுக்கு கூறுகின்றான். அவன் அருளை பார்த்தது எவனும் கிடையாது. அவன் ரஹீமை பார்த்தது எவனும் கிடையாது. கிருபை உடையவனை பார்த்தது எவனும் கிடையாது. இன்னைக்கு வரை அவனை பார்த்த என்ன விஷயம் என்னன்னு தெரியல. அளவற்ற அருள் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுகின்றான். அடுத்த 3வது சூறாவில் மாலிக்கி யௌமித்தீன். மாலிக் என்றால் அரசன். நான் தான் அரசன். யௌமித்தீன், தீன் என்பது இஸ்லாம். இந்த இஸ்லாமுடைய வாழ்க்கையில் எந்த மனிதன் வாழ்கின்றானோ, இஸ்லாத்தில் முற்றிலும் எவன் நுழைந்து அதை செயலில் காட்டுகின்றானோ தன்னுடைய வாழ்க்கையில், அவனுக்கு நான் தான் அரசன், அவனுக்கு நான் தான் பிரசிடென்ட், அவனுக்கு நான் தான் பிரைம் மினிஸ்டர், அவனுக்கு நான் தான் கிங், அவனுக்கு நான் தான் குயின். இந்த உலகத்தில் தீன் என்ற வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் வாழ்ந்தே தீர வேண்டும். அதை அடையாமல் சொர்க்கம் கிடையாது. தீனுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த உலக போக்கில் எவன் வாழ்கின்றானோ அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. தீன் என்பது இஸ்லாம். 3வது சூறாவில் 19வது 3:19 படிச்சு பாருங்க. இன்ன தீன லில்லாஹி இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்வின் உடைய மார்க்கம் நிச்சய இஸ்லாம் தான். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது, தீன் என்பது இஸ்லாம் தான். ஆகவே தீன் என்றால் இஸ்லாம். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி கூறும் பொழுது, 2வது இந்த முதல் 3 ஆயத்தில், முதல் சூறாவில் முதல் 3 ஆயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 4வது சூறாவை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். 4வது ஆயத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அதில் உன்னையே நாங்கள் நஅபுது, இய்யாக நஅபுது. நஅபுது என்ற ஒரே வார்த்தைக்கு என்ன அர்த்தம், விளக்கம் என்றால், மேலே குறிப்பிடப்பட்ட இந்த 3 ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட 7 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 7 விஷயத்தையும் முற்றிலும் அறிந்து கொள்வதற்காகவே உன்னையே நாங்கள் உதவி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்காக வையாக நஸ்தஈன், உன்னுமே நான் உதவியும் கேட்கின்றோம். இந்த நஅபுது என்ற வார்த்தைக்கு மேலே சொல்லப்பட்ட 3 ஆயத்துக்களின் 7 விஷயங்களை அறிவதிலேயே நாங்கள் குறியா இருக்கின்றோம். நீ யார் என்று அறிந்துவிட வேண்டும், அறிந்துவிட வேண்டும், புரிந்துவிட வேண்டும். உன்னை உண்மையான இறைவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் முழு முயற்சி இருக்கின்றானோ அதற்கு நஅபுது என்று அர்த்தம். இப்படி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு வையாக நஸ்தஈன், உண்மையே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இந்த விஷயத்துக்கு என்று ஆரம்பமாகிறது இந்த முதல் சூறா. நன்றாக புரிந்து கொள். இனி வணக்கம் என்ற பேச்சு கிடையாது. குர்ஆனிலும் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. அந்த பேச்சே கிடையாது. நஅபுது என்ற வார்த்தை தான் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த நஅபுதுக்கு இப்போ நான் சொன்னது உன்னையே, இந்த மேலே குறிப்பிட்ட 7 விஷயங்களையே நாங்கள் அறிவதற்கு முழு முயற்சியில் அதே எண்ணத்தோடு இருக்கின்றோம் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் கூறுகின்றீர்கள். அதுக்காக முழு சிரத்தை எடுத்து அதிலேயே ஆராய்ச்சியும் சிந்தனையும் இருக்கின்றீர்கள். அதற்காக நீ எனக்கு உதவி செய்வாயாக, வையாக நஸ்தஈன், உன்னுமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று 1, 2, 3, 4 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது மிகப்பெரிய விஷயம். பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொண்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடில், 9வது எபிசோடில் அழகான முறையில் மிக்க விளக்கத்தோடு உங்களுக்கு மேலும் தொடர்கிறேன். அதுவரை பேசியதை பற்றி சிந்தித்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தாராளமாக நீங்கள் என்னுடன் பேசலாம். அதை பொறுத்திருங்கள். பிஇஸ்னில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.